சென்னை அமெரிக்க தூதரகம் அருகே உள்ள சிஎஸ்ஐ செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை அமெரிக்க எம்பசி அருகே உள்ள புனித ஜார்ஜ் கத்தீட்ரல் அந்த தேவாலயத்தில் நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தினுடைய அருட்தந்தையாகட்டும் அருட்சகோதரர் அவங்கள நம்ம மக்களுக்காக அவங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவன்கிட்ட வணக்கம் சார், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மகத்தானது, அதிசயமானது, வரலாற்றை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒன்று. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக வந்தார். இந்த ஆண்டவர் உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்காக பிறந்தார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அவர் விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்ததற்கு காரணம் நம் அனைவரையும் விண்ணுலகுக்குரியவர்களாக மாற்றுவதற்காக, தெய்வத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் ஒளியாய் வந்தார், இருளை விரட்டுவதற்காக. இந்த சமுதாயத்திலே காணப்படும் அநீதி, அநியாயம், பகைமை, பொறாமை, இல்லாமை, இயலாமை போன்ற அனைத்து காரியங்களையும் விரட்டுவதற்காக அவர் ஒளியாய் இந்த உலகத்திலே உதித்தார். வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வாழ்வாக வந்தார். யாரெல்லாம் அடித்தட்டிலே இருக்கிறார்களோ, மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவரால் ஒருவர் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, வாழ்வு மறுக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன வண்ணமாக இந்த இயேசு தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தார். ஏனென்றால் இந்த உலகம் அன்பை மறந்து பலவிதமான வேதனைக்குரிய காரியங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கடந்து சாதி, சமயம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவைகள் எல்லாவற்றையும் கடந்து நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தின் மக்கள் என்கின்ற உணர்வை இந்த சமுதாயம் பெற்று நாமும் இயேசுவை போல அன்புள்ளவர்களாக வாழ இந்த கிறிஸ்துமஸ் காலம் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. நாம் அனைவரும் சகோதரத்துவத்திலே, அன்பிலே, ஒற்றுமையிலே, இணக்கத்திலே நாம் இணைந்து இந்த கிறிஸ்துவானவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே மனிதராக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே இப்படிப்பட்ட ஒளியாக நம்மை வழிநடத்தவும், அங்கே வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், நாம் அன்பை வெளிப்படுத்தி வாழவும் நமக்கு அருள் புரிவாராக. தூய ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயத்தின் வழியாக இங்கே போதகர்கள், அலுவலர்கள், மக்கள் அனைவருடைய சார்பிலே அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தோர்களே, தூய சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதன் அவாந்திர வெளியில் இந்த நற்செய்தியை கொண்டு வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் இருக்கிறவன் இல்லாதவன், இப்படி வலியவர்கள் எளியவர்கள் என்று பலவிதமான பிரிவினை உள்ள இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவ சமூகத்தை, கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இது ஒரு துவக்கம்தான். அந்த கிறிஸ்து மரியாள் பாடின பாடல் ஒரு புரட்சிகரமான பாடல். பலமுள்ளவர்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி எளியோரை ஆண்டவர் எழுப்பும்படியாய் வந்திருக்கிறார்.
பசித்தோரையெல்லாம் நன்மையினால் நிரப்பி சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்களாம் வெறுமையாக அனுப்பிவிட்டார் என்று அவர்கள் பாடினார்கள். அதுபோல இன்றைக்கி சமத்துவ சமூகத்தை உருவாக்கும்படியாக இயேசு பிறந்திருக்கிற ஒரு துவக்கம் இது. 2000 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. பல வகையில் இன்னும் நடக்கும். அவருடைய வருகையில் பூரணப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் திரும்ப வரப்போகிறது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். அதனால் இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு இந்த நியூஸ் 7 சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எங்கள் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் இது. அது ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் எங்கள் எல்லாருக்கும். அதனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நேற்று நைட் சர்வீஸும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்தார்கள். இப்போ திரும்பி மார்னிங் சர்வீஸ் நடக்குது. ஒரு சந்தோஷமான நாள், இனிய நாள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கெத்தீட்ரல் சபையின் சார்பிலே எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரப்போகும் புதிய வருடம் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் நன்மையும் இருக்கும்படி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Few months-ஆவே இங்கே கேத்தட்ரல் வந்துட்டு இருக்கோம். It's very peaceful to be here. And on Christmas it's even more special. So Merry Christmas to all of you. இந்த புதுசாக பில்டிங் பண்ணியிருக்கீங்களா? It's a very old, like more than 200 years, and now they have renovated it. So it looks very neat and